சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் கொச்சியில் பார்த்தீங்கன்னா அதாவது விஜயோட திரைப்படத்தை காண்றதுக்காக ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட அதாவது இந்த விஜயோட கடைசி படத்தை காண்றதுக்காக வேண்டி ஆவலோட கூடியிருக்காங்க. காலையில் 5 மணி முதல்ல நீண்ட கியூ வரிசையில் காத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களும் நிறைய இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட படத்தை காண்றதுக்காக வேண்டி இருக்காங்க. தற்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த திரைப்படத்தை காண்றதுக்காக இந்த கேட் ஓபன் பண்ண போறாங்க. எல்லா ரசிகர்களும் தற்பொழுது ஆரவாரமா இந்த விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை காண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ரசிகர்கிட்ட கேட்போம், விஜயின் கடைசி படமாயி இது எங்க நோக்கம் தலைவர் இதுக்கு மேல நடிக்க மாட்டாரு நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. பட் கடைசி படத்தையே நாங்க லைஃப் லாங் மெமரியோட நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். சோ நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். தலைவரோட படம் பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ லாஸ்ட் டான்ஸ் அதை நாங்க ஃபயரா கொண்டாடுவோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா விஜயோட கடைசி படத்தை காண்றதுக்காக அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பல்வேறு ரசிகர்கள் இருக்காங்க. நாங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். விஜயோட தீவிரமான ரசிகர்கள் நாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்ல, அவர் சொல்றதை கேட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்க. அதனாலதான் வெயிட் பண்ணி தியேட்டருக்கு நாங்க படம் பாக்குறோம். இப்ப வரைக்கும் நாங்க போன்ல எல்லாம் பார்க்கவே கிடையாது. லீக் ஆயிருச்சு. ஒரு சீன் கூட பார்க்க கிடையாது. பார்த்தா தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உண்மையான ஃபேன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆமா. சரி, இப்போ கோயம்புத்தூர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது அங்க இருந்து இங்க அங்க 9 மணிக்கு இங்க 6 மணிக்கு இங்க 3 மணி நேரம் முன்னாடியே பார்க்கலாம். தலைவரை ஃபர்ஸ்ட் யாரு பாக்குறாங்களோ அவங்கதான் விஷயம். அதுதான் உண்மையான தளபதி ரசிகர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதாவது இங்க 6 மணிக்கு படம் அப்படிங்கறதுனாலயும் தமிழ்நாட்டுல 9 மணிக்கு படங்கிறதுனாலயும் தமிழ்நாட்டில இருந்தே ஏராளமான ரசிகர்கள் இங்க முதல் ஷோவை விஜய காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ரசிகர்கள்ட்ட கேட்போம், எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் தளபதி படத்தை முதல்ல பார்க்க போயிருவோம். 6 மாசத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் படம். இப்ப ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தளபதி இளைய தளபதி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களாக மட்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்தினுடைய சிஎம் ஆயிருக்காரு விஜய். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பெரிய ஆரவாரத்தோட பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா இப்போ கரண்டா அவர் இருக்கிற பொசிஷனே சொல்லும். அவர் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காருன்னு. அண்ட் படம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு கிரேஸ் அவர்கிட்ட இருந்து என்னைக்குமே போகாது. லாஸ்ட் படம்னாலுமே இதுக்கப்புறம் ரீலீஸ் பண்ற எல்லா படமுமே நாங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்ப்போம். ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். விஜய் பத்தி குறைச்சு இல்ல ஏதேனும் லாஸ்ட் படம் வந்திருக்கல அது குறிச்சு இல்ல. ஆக்சுவலி வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. நாங்க இதுக்காக ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஒன்லி ஃபார் விட்னஸிங் ஹிஸ் ஆரா இன் தியேட்டர். ஸோ லாஸ்ட் ஃபிலிம் இட்ஸ் கோனா பி பிளாஸ்ட். நீங்களும் சொல்லுங்க. சிஎம் இருக்காரு விஜய், அவருடைய கடைசி படம் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? திவ்யா நீ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. தமிழகத்தினுடைய சிஎம் இருக்காரு விஜய். இன்னைக்கு கேரளாவில் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. இதை பத்தி கொஞ்சம் விஜயை பத்தி இந்த படத்தை பார்க்க வந்திருக்கிறதோட உங்களுடைய சந்தோஷம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. படம் பார்த்தா போதும். நீங்க சொல்லுங்கப்பா. தொடர்ந்து இங்க ஏராளமான ரசிகர்கள் கூடி இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஜயை காண்றதுக்கான ஒரு ஆர்வத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இங்க இருக்காங்க. அதே மட்டும் இல்லாம கேரள மக்கள் எல்லாமே விஜய் அடுத்து கேரளாவிலையும் அதாவது தன்னுடைய பார்ட்டி அதாவது தன்னுடைய கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அவளோட இருக்காங்க. இன்னும் நிறைய ரசிகர்கள் தற்பொழுது இந்த தியேட்டருக்கு வந்தவண்ணம் இருந்திருக்காங்க. 6 மணிக்கு படம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்க காத்திருக்க ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜயோட கொண்டாட்டங்கள் தான் இதா இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த டிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு. அதனால விஜயோட பாடல்கள் எல்லாமே ஒளிபரப்பு பண்ணி இங்க இருக்க ரசிகர்கள் எல்லாமே ஆட்டம் பாட்டத்துடன் விஜயோட திரைப்படத்தை அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை காண்றதுக்காக ஆவலோடு காத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.